பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுன்னு ஒரு பெரிய ஆலயமா தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? மலேசியாவில் ஈப்போ பட்டணத்தில் இருக்கிற ஒரு பழமையான ஆலயம் இது. இது தமிழ் மெத்தடிஸ்ட் சபை, மெத்தடிஸ்ட் ஆலயம். இந்த சபை 1908 வருஷம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஆலயம். இதில் 1800 பேர் இந்த சபையில் கர்த்தரை ஆராதிக்க வருகிறார்கள். இப்பொழுது இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு 116 வருஷம் ஆகிறது. ரொம்ப அருமையான ஒரு ஆலயம். இங்கு தான் ஜெபம் நடைபெற்றது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாராவது இப்படி உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லுகிறவர் யார் தெரியுமா? வானத்தை பூமி உண்டாக்கின வல்லமை உள்ள தேவன். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது மோசேயிட்ட ஆண்டவர் பேசும்போது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்ற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இந்த கொரோனா காலத்தில், லாக்டவுன் காலத்தில் தான் ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். 167 நாடுகளில் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறாங்க, இணைந்து ஜெபிக்கிறாங்க. அது லட்சக்கணக்கான குடும்பங்களை இணைத்திருக்கிறது. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. வாக் வித் ஜீசஸ் மக்கள் பார்க்குறாங்க, திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எங்கே போனாலும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்களாம் இந்த காலையில் வாக் வித் ஜீசஸ் எங்களோட ஆண்டவர் நேரில் பேசுகிற மாதிரி இருக்குது ஐயான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் ஒரு நாள் ஆண்டோட சமத்தில் இருக்கும்போது, நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம். எனக்கு ரொம்ப படிப்பறிவும் கிடையாது, ரொம்ப ஞானம் உள்ளவனும் கிடையாது. எப்படி இவ்வளோ காரியம் நடக்குது? இவ்வளோ காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களே, எப்படி ஆண்டவரே? என்கிட்ட என்ன தகுதி இருக்குது? அப்படிலாம் நினைத்து ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். தெளிவாக என்னோடு பேசினார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அப்போதான் நான் அறிந்து கொண்டேன், இது என்னுடைய தகுதியினாலும் அல்ல, என்னுடைய ஞானத்தினாலும் அல்ல, என் திறமையினாலும் அல்ல, தேவனுடைய கிருபை. கிருபை என்பது தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவுதான் கிருபை. எனக்கு தகுதியே இல்லை, இந்த ஊழியத்தை செய்யக்கூட நான் தகுதியற்றவன். அவர் எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன், அந்த நாமத்தை சொல்லக்கூட நான் அருகதையற்றவன். ஒரு காலத்தில் இயேசுவை கேவலமாய் பேசின ஒரு துரோகி நான். அவரை பற்றி சொல்ல எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே, அது அவருடைய கிருபை. தகுதியற்ற எனக்கு தேவன் காண்பித்த தயவு. அந்த கிருபை நினைத்து நினைத்து நான் ஆண்டவருக்கு அடிக்கடி நன்றி சொல்லுவேன். இதெல்லாம் உடைய கிருபை, கிருபை, கிருபை ஆண்டவரை என்று. உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை யோசித்து பாருங்க. வேலை, குடும்பம், தொழில், வருமானம், ஊழியம், சரீர சுகம் உங்க திறமையில வந்துச்சா? உங்களுடைய முயற்சியில வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய கிருபை. தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காண்பித்த கிருபை தான் இந்த ஆசீர்வாதங்கள். அதை நினைத்து ஆண்டவரே உமக்கு கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, மகனே, மகளே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.